வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கும் பொது தகவல் ஜோதிடத்திற்கும் பெயருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் ஒன்று வச்சுருக்காங்க வீட்டில். அந்த பெயரை சொன்னால் உடனே நம்மளை ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தருடைய பெயரை சொன்ன உடனே அவருடைய முகம் நம்மளுடைய மனதிலே ஞாபகத்திற்கு வரும், தெரிந்தவராக இருந்தால். சில பேர் திடீர்னு பாதியில் பெயரை மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டா ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படாது. ஒரு மனிதன் உலகிலே பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நேரத்தை பொறுத்துதான் வாழ்க்கையிலே அனைத்தும் நடக்கும். பிறந்த நேரத்தை வைத்து ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இந்த ஊரில் இந்த தேதியில் இத்தனை மணி இத்தனை நிமிடம் இத்தனை வினாடிக்கு ஒரு குழந்தை ஜனிக்கிறது என்றால் அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு அதோடைய ஜாதகம் கணிக்கப்பட்டு விடுகிறது. அது மாறவே மாறாது. ஒருவருக்கு ஒரு ஜாதகம்தான் வாழ்க்கையில், அதை மாற்ற முடியாது. பெயரில் ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்தா தலையெழுத்து மாறும், இந்த எழுத்து தான் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு கேலிக்கூத்தான விஷயம். அதிலும் ஆங்கில எழுத்துக்கு ஏதோ அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. எங்கேன்னு அந்த சக்தி ஆங்கில மொழிக்கு வந்ததுன்னு தெரியல. வடநூர் கடலும் செழுந்தமிழும் தொண்டர் சென் நாவில் நின்று கழிக்கும் கலாபமயிலே அப்படிம்பார் குமரகுருபரர். வடநூல் என்னும் கடலும் செழுந்தமிழும், இந்த ரெண்டு மொழிகளையும் தொண்டர் சென் நாவில் நின்று கழிக்கும் கலாப மயிலாக அந்த சரஸ்வதி தேவி விளங்குகிறாள். இந்தியாவின் ஆதி மொழிகள் இந்த இரண்டும். தமிழ் மொழி மிக பழமையான மொழி, அதில் இல்லாத விஷயமே கிடையாது. இந்த ஓசை ஒலி எல்லாமே இறைவனாக விளங்குகிறார். அப்பர் தேவாரம் சொல்கிறது, ஓசை ஒலியெல்லாம் ஆனாயினியே அப்படின்னு. அகாராதி சகாராந்தாயே நமக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி. ஆ முதல் தா வரையிலான எல்லா எழுத்துக்களும் நீதான், அச்சரங்களெல்லாம் நீதான், ஓசையெல்லாம் நீதான், ஒலியெல்லாம் நீதான், சப்தங்களெல்லாம் நீதான் என்று நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏபிசிடி நீதான் என்று சொல்வது எப்படி? தமிழ் என்ன அவ்வளவு தாழ்ந்து விட்டதா? தமிழ் மொழிக்கு இல்லாத ஒரு சக்தி, இந்திய மொழிகள் எதற்கும் இல்லாத ஏதோ ஒரு தெய்வீக சக்தி ஏபிசிடிக்கு இருக்கிறதாக சொல்லி அதை சிலர் நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். தமிழ் மொழியை இதைவிட கேவலமாக யாரும் இழிவுபடுத்தவே முடியாது. இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பவர்ஸ் இருக்குது. நீ உன் பேரில் ஒரு ஏ சேர்த்துக்கிட்டானா உன் தலையெழுத்து மாறுனா, அப்போ தமிழ் லெட்டர்ஸ்க்கு பவர் இல்லையா? தமிழ் எழுத்துக்களுக்கு இல்லாத சக்தி ஆங்கில எழுத்துக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதன் பிறகு இடையிலே பெயரை மாற்றிக்கொண்டால் அந்த விதி எப்படி மாறும்? ஏபிசிடிக்கு நவகிரகம் எப்படி கட்டுப்படும்? வெள்ளைக்காரனுக்கு நம்ம கட்டுப்பட்டோம், அப்புறம் விடுதலை வாங்கிட்டோம். ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுபட்டு விட்டோம். ஆனால் ஆங்கிலத்தின் ஆதிக்கத்திலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை. பரவாயில்லை, ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம், உலக மொழி அது. ஆனால் ஆங்கில மொழிக்கு எப்படி நவகிரகங்கள் கட்டுப்படும்? நவகிரகங்கள் எப்படி ஏபிசிடிக்கு தகுந்தா போல் பலனை மாற்றி கொடுக்குங்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம், தமிழர்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம். ஆகவே இதுபோல் பேரை மாற்றிட்டா உடனே தலையெழுத்து மாறிடும். நான் உன் பேரை மாற்றுறேன், எனக்கு 10,000 ரூபா கொடுன்னா யாராவது சொன்னால் அப்போ அவங்களாம் வந்து ஏமாற்றிருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு அதிலே 1% கூட நம்பிக்கை கிடையாது. இறைவனை நம்புவோம், கடவுளை நம்புவோம், கடவுளிடத்திலே நாம் சரணாகதி அடைவோம். அவனை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே எதுவுமே கிடையாது.
அவனுடைய திருவடி கமலத்திலே நாம் சரணடைந்தால் நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இது 4 மறை தீர்ப்பு. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. ஆகவே எது எப்படி இருந்தாலும் இறை வழிபாட்டிலே நாம் மனதை செலுத்த வேண்டும். ஜோதிடம் பார்க்கலாம், ஆனால் அதிலே சில மூட நம்பிக்கைகளெல்லாம் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் களை எடுப்பது போல் விலக்கி விட்டு மீதமுள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆங்கில எழுத்திற்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக கிளப்பி விடப்பட்டிருக்கின்ற இந்த வதந்தி இருக்கிறதே, இந்த நேமாலஜி என்னும் இந்த வதந்தி, இது முற்றிலும் ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. ஆகவே நாம் அதை பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கு குழந்தை பிறந்தால் உங்களுக்கு பிடித்த பெயரை வையுங்கள். அந்த பெயர் நல்ல பெயராக இருக்கட்டும், கூப்பிடுவதற்கு எளிமையாக இருக்கட்டும். சில பேர் வாயிலே நுழையுமாத ஷஷபுஷா அப்படின்னு என்னமோ ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்னு புரியல, அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல 2 H போடணும் சார், இந்த இடத்துல 3 S போடணும் சார் அப்படின்லாம் வேறு சொல்லுவாங்க. இந்த 2 H 3 S எல்லாம் போடுறதுனால கண்டிப்பாக தலையெழுத்து மாறாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கடவுளோட பெயரை வைங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தில் எடுத்துக்கிட்டால் 1008 பேர் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 1008 பேர் இருக்குது. அதிலேருந்து ஏதாவது ஒரு நேமை செலக்ட் பண்ணி குழந்தைக்கு வைங்க. அதை கூப்பிடும்போது நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். குழந்தையை கூப்பிட்ற சாக்கில் நம்ம இறைவனுடைய திருநாமத்தை நாம் உச்சரிக்கலாம். எப்பொழுதும் இறைவனுடைய திருநாமத்தை நம்மால் உச்சரிக்க முடியாது, உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கிறோம். அந்த குழந்தைங்களை கூப்பிட்ற சாக்கில் நம்ம கடவுளுடைய பெயரை சொன்னால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் கடவுளின் பெயரை குழந்தைகளுக்கு வைக்கிறோம். தாத்தா பெயரையோ பாட்டி பெயரையோ குழந்தைக்கு வைப்பதும் நல்லது. பெயரன் தான் பேரன் ஆயிடுச்சு. பெயரன்னா பெயரை உடையவன் அர்த்தம், அதுதான் பேரன். பெயர்த்தி அப்படிங்கிறது தான் பேத்தி, தன் பெயரை உடைய ஸ்திரீ பெயர்த்தி. ஆகவே தாத்தா பாட்டி பெயர், குலதெய்வத்தின் பெயர், இஷ்ட தெய்வத்தின் பெயர், சாமி பெயர், அதுலேயே நீங்கள் என்னமோ மாடனாக வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஆனால் வாயில் நுழையாத பெயர்களெல்லாம் நியூமராலஜி கணக்கெல்லாம் பார்த்து, நேமாலஜி கணக்கெல்லாம் பார்த்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பேர் வச்சிங்கன்னா பின்னால் திட்டும். பேர் கூட வைக்க தரல எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருன்னு அது வளர்ந்தோடனே அது உங்களை பார்த்து திட்டும். இந்த மாதிரிலாம் பேர் வைக்காதீங்க. கடவுளுடைய பெயரை வையுங்கள், இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.